நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாது. 5 நேர ஃபர்லு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்துடன் தொழுவது ஒவ்வொரு ஆண்களுக்கும் கட்டாயமாகும். திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் ஜமாத்துடன் தொழ வேண்டுமென பல இடங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கண்ணியமிக்கவர்களே, அவை அனைத்தும் நம்முடைய இம்மை மறுமையின் நலனிற்காகத்தான் கடமையாக்கப்பட்டுள்ளன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது 27 மடங்கு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. நபி அவர்களும் ஜமாத்துடன் தொழுவதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அன்னார் உடல் நலக் குறைவால் நடக்க இயலாமல் இருக்கும் போதும் கூட 2 நபர்களின் உதவியுடன் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றினார்கள். கண்ணியமிக்கவர்களே, நபி அவர்கள் ஜமாத் தொழுகையை தவற விடுபவர்களை மிகவும் வெறுத்து வந்தார்களாம். ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உள்ளம் இவ்வாறு நாடுகிறது, அதாவது நான் சிலரிடம் விறகுகளை சேகரித்து கொண்டு வரும்படி கூற வேண்டும், பிறகு ஒருவரை பாங்கு சொல்லும்படி ஏவ வேண்டும், அதற்கு பிறகு யாரேனும் ஒருவரை இகாமத் செய்யும்படி கூறிவிட்டு நான் தொழ வராதவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் வீடுகளை நெருப்பிட்டு எரிக்க என் உள்ளம் நாடுகிறது என்பதாக கூறினார்களாம். கண்ணியமிக்கவர்களே, ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எண்ணிலடங்கா பயன்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று, மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, ஒருமித்த கருத்து, மனிதநேயம், சகோதரத்துவம், சமத்துவம் உண்டாகின்றன. முஸ்லிம்கள் இரவு பகலில் 5 வேளை ஒன்று கூடுவதால் சந்தேகமின்றி ஒருவருக்கொருவர் தமது இன்பம் துன்பம் நல்லது கெட்டது ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, பிறர் படும் துன்பங்களில் பங்கெடுக்க வேண்டுமென மனிதநேயம் உருவாகிறது. செல்வந்தர்களுக்கு ஏழைகளின் கஷ்ட நஷ்டங்களை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிறகு அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டுமென அக்கறை உண்டாகும். கண்ணியமிக்கவர்களே, மேலும் யார் யார் நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்து அவர்களிடம் சென்று நலம் விசாரிக்கும் பாக்கியம் கிடைக்கும். இவ்வாறு செய்வதனால் தங்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும். கண்ணியமிக்கவர்களே, 2வது பயன் என்னவென்றால், முஸ்லிம்கள் ஜமாத் தொழுகைக்கு ஒன்று கூடும் பொழுது அவர்களில் அறிந்தவர், அறியாதவர், அனுபவசாலி, அனுபவமற்றவர் என அனைத்து சாராரும் கலந்து இருப்பார்கள். அப்போது அறியாதவர் அறிந்தவரிடம் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். கண்ணியமிக்கவர்களே, 3வது பயன் என்னவென்றால், ஜமாத் தொழுகையில் சமத்துவம் தெரிய வரும். தொழுகையின் வரிசையில் ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், முதலாளி தொழிலாளி, சிறியவர் பெரியவர் எல்லோரும் ஒரே அணியில் தோளோடு தோள் சேர்ந்து நிற்பதால் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அவனது அனைத்து அடியார்களும் சமமே என்ற பாடம் கிடைக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அத்துடன் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து ஜமாத்தாக தொழுவதால், துவா செய்வதால் அல்லாஹ்வின் அருள் இறங்க காரணமாக இருக்கிறது. ஆகவே அனைத்து முஸ்லிம்களும் ஜமாத்துடன் தொழுவதை கடைபிடிக்க வேண்டும். அதில் அசட்டை செய்வது இம்மை மறுமை ஈருலகிலும் பெரும் நஷ்டத்தை உண்டாக்கும் காரியமாகும். கண்ணியமிக்கவர்களே, எனவே நாம் 5 வேளை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுவோம் என்பதாக கூறியவனாக இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.